ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஃப்ரீடம் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோ சசிகுமார் ஒரு இலங்கை தமிழராக இருப்பார். இவருடைய ஒய்ஃப் தான் ஹீரோயினி. இவங்களும் இலங்கை தமிழர். இவங்க ரெண்டு பேரும் அங்கே உள்நாட்டு போர்னால இந்தியாவுக்கு அகதிகளாக வந்திருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, மொத்தமாக 43 பேர் வந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியாவுடைய பிரதமரான ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டால் கொல்லப்படுவாங்க. உடனே போலீஸ் இந்த 43 பேரையும் சந்தேகத்தால் அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயிலில் பயங்கரமான சித்திரவதையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் இவங்க எப்படி அந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த 43 பேர் செய்யாத குற்றத்துக்காக ஈழத்தமிழர்களை சும்மா கொடுமைப்படுத்தி அப்படியே ஜெயிலில் வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்க சுரங்கம் தோண்டி எப்படி தப்பிக்கிறது, இதை கான்செப்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால் படம் பார்த்தா அதோட கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் ஈழத்தமிழராக சசிகுமார் அவங்க வந்து செம்ம சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபும் ஹீரோயின் அவங்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்த ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி போலீஸ் எப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு மூலம் தத்துவமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அப்படி இப்படின்ட்டு நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரன் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையாக இருக்குது. ஸோ மிரட்டி இருக்காரு. 1993 to 95 இந்த காலகட்டத்தில் நடக்கிற கதைங்கிறதுனால அப்படியே சினிமோட்டோகிராஃபிக்கெலாம் அந்த காலத்துக்கு ஏற்றவாறு தத்ரூபமாக சீன் அப்படி கொண்டு வந்திருக்காரு. ஆமாங்க, உதயகுமார் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக இருக்குது. ஏன்னா படத்தை அப்படியே டோன் பண்ணி காமிக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸ்லாம் அழுத்தமே இல்லை, லேசியாக இருக்குது. அது கிளைமேக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே மனசை டச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் அழுத்தம் இல்லாத போச்சு. இவங்க வந்து கமர்ஷியலாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஃபீல் புட்டாக கொண்டு போயிருக்கலாம், முடிச்சிருக்கலாம், அந்தளவுக்கு முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.